கடந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். கடந்த 3 மாதங்கள் உங்களை வழி நடத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த 4ஆம் மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. உங்களோடு கூட அவர் இருப்பாராக. வேதம் சொல்லுகிற இடத்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒருவேளை கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே தீமைகள் இருந்தாலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். நன்மையை கொண்டு வருகிற தெய்வன், அவர் நன்மையை செய்கிற தெய்வன். அவரிடத்தில் தீமை என்பது ஒன்றும் கிடையாது. எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீ கட்டப்படுவாய். எதன் மேல் கட்டப்படுவாய்? அஸ்திவாரங்கள் மேல் கட்டப்படுவாய். அஸ்திவாரம் யார் என்றால் நம் கிறிஸ்துவே நமக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார். அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். கடந்த மாதத்திலே உன் வாழ்க்கையில என்னென்னலாம் விழுந்து போயிருந்ததோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே கட்டுவாராக. இன்றைக்கு கடந்த நாட்களிலே கடந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்கள் குடும்பம் ஒரு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை ஒரு தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை. உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என் குடும்பம் உடைந்து போய்விடுமோ, என் வாழ்க்கை உடைந்து போய்விடுமோ, அல்லது நான் செய்கிற தொழில் வியாபாரங்கள் இன்றைக்கு உடைந்து போய்விடுமோ, ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ, அதிலே குறைவுகள் காணப்படுமோ, அது ஒன்றுமில்லாமல் போய் விழுந்து நான் மற்ற ஜனங்கள் மத்தியிலே, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் தலைகுனிவேனோ, நான் அவமானப்படுவேனோ என்று சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் பல சதி திட்டங்களை தீட்டி நீ விழுந்து போகும்படியான காரியங்களை அவர்கள் செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் வீடு கட்டப்படும், உன் தொழில், உன் வியாபாரங்கள், உன் வருமானங்களை தேவன் கட்டுவார். நீ அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை இடிக்கிறதற்காக அல்ல, ஊன்ற கட்டுவதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம் தேவன் இடித்து போடுகிறவர் அல்ல, நம் தேவன் இடிந்து போனவர்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்து போயிருந்ததோ அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டுவார். எதன் மேல் கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது, அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். அஸ்திபாரத்து மேல நம்ம கட்டின என்ன பண்ண முடியாது, நம்ம யாரும் கீழே தள்ள முடியாது, நாம் விழுந்து போக மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்தில் என்னெல்லாம் இடிந்து போன ஒரு சூழ்நிலை, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, விழுந்து போன ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் இந்த மாதத்தின் முதல் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அஸ்திவாரங்கள் மேல் கட்டப்படுவாய். உன்னை கட்டுகிற தெய்வன், உன்னை அவர் இடிக்கிற தெய்வன் அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் மனிதர்களும் நாம் கட்டப்படக்கூடாது, நாம் இடிந்து போக வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நேர்மறையாய் காணப்பட வேண்டும், நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். இப்படியாகத்தான் மனிதர்களும் சத்துருவும் நினைப்பார்கள். அந்த மனிதர்கள் மத்தியிலே, சத்துருக்கள் மத்தியிலே உன்னை தேவனாகிய கர்த்தர்
மறுபடியும் கட்டுவாராக. உன்னை அவர் கட்டுகிற தேவன், அவர் உன்னை இடிக்கிற தேவன் அல்ல. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவன். ஐயோ, என் வாழ்க்கை இடிந்து போய்விட்டது, என் குடும்பம் இடிந்து போய்விட்டது, என் சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நேர்மறையாக இருக்கிறது, மறுபடியும் என் குடும்பம் கட்டப்படுமா, என் வாழ்க்கை கட்டப்படுமா, என் தொழிலில் நான் போட்ட முதலீடுகள் எல்லாம் இன்றைக்கு என் கையிலே ஒன்றும் இல்லை, என் தொழில் கட்டப்படுமா என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து போனவர்களை தேவன் கட்டுகிறவர். வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்பி கட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். உன் வாழ்க்கையில என்ன ஒரு விழுந்து போன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. இங்கே சொல்லப்படுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. எதெல்லாம் உன்னால முடியாது நீ நினைக்கிறையோ அதையெல்லாம் கர்த்தர் அவருடைய கையில எடுத்து கட்டுவார். உன்னால முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். ஐயோ, இது விழுந்து போன ஒரு சூழ்நிலை, இதை மறுபடியும் என்னால சீர் செய்ய முடியாது, மறுபடியும் இதை கரெக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் இதை கட்ட முடியாது என்று நீ நினைக்கலாம். உண்மைதான், உன்னால் என்னால் முடியாதுதான். நம்மை ஆளுகை செய்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவராக இயேசுவிடத்திலே வந்தான். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பல காரியங்களை இயேசு சொன்னார். அவன் சொன்னா, இதெல்லாம் என் சிறு வயசுலேருந்து நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். அந்த மனிதன் உயர்ந்த ஒரு மனிதன், ஆசி நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்தான். ஆண்டவராக இயேசு அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிறதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் மிகுந்த ஆசை உள்ள மனிதனாய் இருந்தபடியினால் அதை செய்ய மனதில்லாமல் திரும்பி போய்விட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது. ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைகிறது போல இருக்கிறது. சீசர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், அப்போ ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்றால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், இது மனுஷரால் கூடாததுதான், தேவனாலே கூடும். இன்றைக்கு உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் சூழ்நிலை, உன் வியாபாரம் விழுந்து போன ஒரு சூழ்நிலை. இதை மறுபடியும் எடுத்து கட்ட முடியாது, இதை மறுபடியும் சீர் செய்ய முடியாது, மறுபடியும் இந்த திறப்பை எல்லாம் நாம் என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான், உங்களாலும் என்னாலும் முடியாது. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராலே முடியும். மனுஷரால் இது கூடாததுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். எதெல்லாம் பழுதாய் போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சீர்படுத்துவார், செவ்வையாக்குவார், மறுபடியும் கட்டுவார். மறுபடியும் உன் வாழ்க்கை கட்டப்படும், மறுபடியும் உன் குடும்பம் கட்டப்படும், மறுபடியும் உன் தொழில், உன் ஆசீர்வாதம் கட்டப்படும். நீ ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். சத்ரு நம்ம இருளிலே வைக்க நினைப்பான், ஆனால் சத்ருவின் நடுவிலே தேவன் உன்னை கட்டுவார்.
உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். உன் பரிசுத்த வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். உன்னுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் கட்டப்படும். உன் சரீரத்தில் வியாதி பலவீனத்தோடு நீ இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மாற்றி மறுபடியும் உனக்கு புது பலன் கொடுத்து உன்னை கட்டுவாராக. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒரு புது பலனை இந்த மாதத்திலே கொடுப்பார். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கடந்த நாட்களில் இருந்த எல்லாம் விழுந்து போன சூழ்நிலைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே எடுத்து சிறப்பானதை எல்லாம் சீர்படுத்தி செவ்வையாக்கி இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறபடி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீங்கள் எழுப்பி கட்டுவேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறபடி இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் விழுந்து போயிருக்கிறதோ அதையெல்லாம் மறுபடியும் நீங்கள் கட்டுங்க. மறுபடியும் எடுப்பித்து செவ்வையாக்கி நீர் கட்டுவீராக. கடந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக. எல்லா தீங்கிற்கு விலக்கி காத்து கொள்ளுவீராக. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.